கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மத்தேயு 17:20 உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தை குறித்து அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஏற்கனவே கேட்ட டாபிக் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்று கர்த்தர் விசேஷ விதமாக உங்களோடு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்ட, உங்கள் தரிசனத்தை புதுப்பிக்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ரொம்ப நாளாக மலையை போல பெயர்ந்து போகாத காரியங்களை பெயர்க்கும்படியாக கர்த்தர் இன்று உங்களோடு பேச போகிறார். இந்த பகுதியில் பார்க்குறோம், ஒரு மனுஷன் வருகிறான். தன்னுடைய மகனுக்கு சந்திரரோகம், அதாவது வலிப்பு நோய் இருக்குது, அதை சொஸ்தமாக்கணும், இறங்குங்க, உங்கள் சீஷர்ட்டை நான் கொண்டு போனேன், அவங்களால அதை சொஸ்தமாக்க முடியல அப்படின்னு சொல்லி இயேசுட்ட வந்து கேட்குறார். இயேசுவே இறங்குங்க அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல கடிந்து கொண்டு, அவ்விசுவாசம் உள்ள சந்ததியர், எவ்வளோ நாள் தான் நான் அவங்களோட பொறுமையாக இருப்பேன், அவனை கூட்டு வாங்கன்னு சொல்லி அதற்றாரு. அந்த நோய் சொஸ்தமாகி மகன் சொஸ்தமாகறான். சீஷர்கள் வந்து தனியாக கேட்குறாங்க, எங்களால் ஏன் இதை துரத்தி விட முடியல அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் தான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னாலே போதும், ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். மெய்யாகவே சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லப்பா, பேச்சுக்கு சொல்கிறவர் இல்லை அவர் சொன்னாலே காரியங்கள் நடக்கும். அதில் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார், மெய்யாகவே சொல்கிறேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்ன உங்களுக்கு தேவை? விசுவாசம் இருந்தால் போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம்தான், உங்கள் வாழ்க்கையில் மலை போல இருக்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கலாம், இல்லைன்னா நகர முடியாது, கூடாது என்று உலக அறிவு அனுபவம் சொல்லுகிற காரியங்களாக இருக்கலாம். அந்த காரியம் மாற வேண்டும் என்று விரும்புகிற உங்களிடத்தில் சொல்கிறார், உங்களுக்கு தேவையானது ஒன்று தான், விசுவாசம் இருந்தால் போதும். இது ஏன் இவ்வளோ நாள் நகரலை அப்படின்னு காரணம் என்னன்னா, உங்கள் அவ்விசுவாசத்தினால தான். விசுவாசம் என்று நாம் சொல்லுகிற காரியத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, விசுவாசம் அளவை பொறுத்ததல்ல, யாரை சார்ந்ததாக இருக்கிறது என்பது தான். சைஸ் முக்கியம் இல்லை, சின்ன விசுவாசம் பெரிய விசுவாசம் அப்படி இல்லை, விசுவாசம் இருந்தால் போதும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு காரியமே தான், உங்கள் விசுவாசம் குறைவாக இருக்குது பெருசாக இருக்குதுலாம் முக்கியம் இல்லை. உங்கள் விசுவாசம் யாரை சார்ந்திருக்கிறது என்பதை தான் தேவன் பார்க்கிறாரே ஒழிய, உங்கள் விசுவாசம் சின்னது பெரிய கான்செப்ட் கிடையாது. ஒன்று விசுவாசம் இருக்கு இல்லை, அவ்வளோதான். சைஸை பொறுத்து அல்ல, யாரை சார்ந்து இருக்கிறீர்கள். கடுகு அளவு இருந்தால் போதும். கடுகு அளவு எவ்வளோ இருக்கும்? சின்னது கையில் வச்சா அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு 10 வச்சா தான் பார்க்கறதுக்கே கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒன்று வந்து ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் போதும். தேவன் அந்த அளவுக்கு கூட விசுவாசம் எனக்கு தரல அப்படின்னு சொல்ல யாராலும் முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொந்த தெய்வமாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த பூமியிலே ஜெயம் எடுக்கத்தக்கதாக போதுமான விசுவாசம் இருக்கு. ஆனால் காரியம் என்னன்னா, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் இந்த காரியத்தில், உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த மலையில், இல்லை இந்த சீஷர்கள் சொல்லும்போது இந்த குறிப்பிட்ட நபருக்கு சொஸ்தமாக வேண்டும் என்று இவர்கள் எடுக்கிற முயற்சியில், அதிகாரத்தை பயன்படுத்துகிற காரியத்தில் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா? இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை
தேவனை நம்புகிற நீங்கள் பூமிக்குரிய காரியங்களிலும் அவரை நம்ப வேண்டும். சிலர் பூமிக்குரிய காரியங்களுக்காக ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. நித்திய ஜீவன் உண்டா இல்லையா, பரலோகம் போவனா இல்லையா கொஸ்டின் மார்க்கோட இருக்காங்க. அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தேவனை, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். பொருளாதார காரியத்துக்காக ஆண்டவர் விசுவாசிக்கணுமா, அங்கே விசுவாசிக்கணும். நித்திய ஜீவனை குறிய காரியத்தை விசுவாசித்துட்டு தேவன் பொருளாதார ரீதியில் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பரிபூர்ண வாழ்க்கையை காண செய்வார் என்பதை விசுவாசிக்கலைன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க டீச்சிங் அப்படி இருந்திருக்கலாம், இல்லைன்னா அனுபவங்கள் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள். நான் அதில் பொருளாதார காரியத்துக்காக ஆண்டவர் நம்புகிறேனா இல்லையா, நம்பலைன்னா அந்த காரியத்தில் நான் செழிக்க முடியாது. பொருளாதார ரீதியில் நான் செழித்திருக்கிறேன், ஆனால் என் மனதளவில் நான் தேவனை நம்புகிறேனா, என்னுடைய எமோஷ்னல் வெல்பீயிங்காக சோர்ந்து போய் இருக்கிறேனா, தனிமையில் இருக்கிறேனா, குடும்ப உறவுகளில் எந்த காரியத்துக்காக நான் நம்புகிறேன், சரீரத்தில் ஆரோக்கியத்துக்காக அவரை நம்புகிறேனா, ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியில் தேவனை நம்பிக்கொண்டு இன்னொரு காரியத்தில் தேவனை நம்பாமலும் இருக்க முடியும். இந்த சீஷர்கள் ஏற்கனவே வியாதிஸ்தர்களை சுஸ்தப்படுத்தினார்கள், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். அதனால தான் சீஷர் இடத்துல கொண்டு வராங்க. சீஷர்களும் தைரியமாய் அந்த பிசாசை துரத்தும்படியாக அதட்டி இருக்கிறார்கள். ஆனால் சுஸ்தமாக்க முடியாமல் போயிடுச்சு. இவங்களுக்கு கேளுங்க, நாங்கள் ஏற்கனவே பண்ணுறவங்க தானே, பிசாசுகளை துரத்தினவர்கள், வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்தினவர்களாங்க, இந்த நேரத்தில் ஏன் கூடாமற் போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நான் விசுவாசித்தேன் என்பது வேற, இன்னைக்கு இப்போ இந்த காரியத்துக்காக நான் நம்புறேனா ஆண்டவரை இல்லையா, அதான் கேள்வி. உங்கள் விசுவாசம் உங்கள் பழைய அனுபவங்களை இல்லைன்னா உங்கள் சுய பக்தியை இல்லை நான் பெறாமல் இருப்பதுக்கு காரணம் என்னுடைய ஆவிக்குரிய குறைவு, எந்த காரணம், உங்கள் விசுவாசத்தை சோதித்து பாருங்க. ஆண்டவரை நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்துட்டீங்கன்னா மலை போல காரியங்கள் கூட அவருக்கு லகுவான காரியம்தான். நமக்கு அது மலை போல தெரியலாம், ஆனால் அதெல்லாம் லேசான காரியம் ஆண்டவருக்கு. உங்களுக்கு பெரிய விசுவாசம் சின்ன விசுவாசம்லாம் தேவையே இல்லை. தேவனை விசுவாசித்தாலே போதும். நீங்கள் நினைக்கிற உங்கள் மனசில் இப்போ இந்த காரியம் போனாப்போ நல்லா இருக்குமே அப்படி நினைக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் அகற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். தாவீது ஒரு சின்ன இலங்கையனாக தான் இருந்தான். அவனுக்கு முன்னால் ராட்சதன் போல இருந்தான் கோலியாத்து. கோலியாத்தை பார்த்து சவுல் ராஜாவும் இராணுவமே பயந்து 40 நாள் அவனுக்கு எதிராக போட்டியிட ஒருத்தர் கூட போக தைரியம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் தாவீது கோலியாத்துக்கு நேராக போகும்போது அவன் சொல்கிறான், நீ எனக்கு முன்பாக பட்டயத்தோடு வருகிற, ஆனால் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் அப்படின்னு. தன்னுடைய உருவத்தை பார்த்து ராஜாவே சொல்ல, நீ இளைஞனாக இருக்க, நீ எல்லாம் போய் சண்டை போட முடியாதுன்றாப்புல. ஆனால் தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, என்னுடைய சைஸ் அல்ல, என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் இதை நிறைவேற்ற செய்ய தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறேன் ஆனா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்கள் மனசில் வந்தாலே நீங்கள் அதுக்கு முன்னால் சொன்ன காரியத்தை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். தேவனால் முடியும் ஆனால் எனக்கு செய்வாரா என்பது கேள்விக்குறினா அந்த காரியத்தில் நீங்கள் தேவனை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். தேவன் தம்முடைய கிருபையினாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்காக சவதரித்து வைத்திருக்கிறார். இனிமேதான் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்து ஓகே நல்ல ஜெபம் பண்ணுறான், நம்புறான், இனிமேல் ஏதாவது செய்யலான்னு இனிமே யோசித்து காரியங்களை செய்ய போகிறது இல்லை. இவைகள் ஏற்கனவே இருக்கிறது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகள். இயேசு சொன்னால், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். இயேசு 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு நம்முடைய பரிபூர்ண வாழ்க்கையை நாம் அனுபவிக்கத்தக்கதாக சகலவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார், சவதரித்து விட்டார். இனிமே தான் ஆண்டவர் எதையும் செய்ய போகிறார், அது ஏற்கனவே இருக்கு. நான் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்கிறேன்.
மோசே செங்கடலுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் கூக்குரலிடுறாங்க, மோசே என்னை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, பின்னால் பார்வோனின் இராணுவம் இருக்குது, எதிர்த்தாப்புல செங்கடல் இருக்குது, சாக வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா கூக்குரல் இடும்போது இவன் வந்து ஆண்டவர்கிட்ட கூக்குரல் இடுகிறான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ எதுக்கு என்கிட்ட கூக்குரல் இட்டுட்டு இருக்க, ஜனங்களை பார்த்து முன்னால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கு கட்டளை எடுக்கிறார். என்கிட்ட நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உனக்கு என் ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சிருக்கோம். பர்பஸே அதுதான். இப்போ வந்து இதை ஏதாவது செய்யுங்கன்னு இல்லை, நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணுமே ஒழிய ஆண்டவரே ஏன் இதுவுமே செய்யாமல் இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்வார், போ நீ கோலை நீட்டினோன்னு கடல் 2ஆக பிளந்தது. ஆண்டவர் இன்னைக்கும் உங்களை சொல்லுற காரியம் ஆண்டவர் ஏற்கனவே செய்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நீங்கள் இனிமே தான் காரியங்கள் நடக்கும் அப்படின்னு இல்லை, எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். தாமதத்துக்கு காரணம் நான் அவரை அந்த காரியத்துக்காக விசுவாசிக்கவில்லை. நம்புகிறது வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கையின் உறுதி இருக்கணும். நம்பிக்கை, ஹோப் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் எதிர்காலத்தில் ஆண்டவர் செய்வார் என்று நினச்சா அந்த காரியம் எதிர்காலத்திலேயே தான் இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே செய்து விட்டார் என்று நம்பி நீங்கள் இப்பொழுது நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கும் போது தான் அது நிகழ்காலத்தில் நடக்கும். ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் என்னை செழிக்க செய்வார் என்று தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்கிறத நீங்கள் ஃப்யூச்சர்லேயே வச்சுட்ருக்கீங்க, எதிர்காலத்திலே வச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் நம்பிக்கையை காட்டிலும் விசுவாசத்துக்குள்ளே வரணும். நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆனால் நம்பிக்கை என்பது அங்கே நின்றுடக்கூடாது. அதன் உறுதி, அந்த கன்விக்ஷன் இருக்கணும். காணப்படாதவங்களின் நிச்சயம் இருக்கணும். தேவன் இதை ஏற்கனவே செய்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானேன், ஆவீர்களில் ஆனேன், முடிஞ்சாச்சு. நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் ஏற்கனவே நமக்காக ஏற்கனவே முடிந்த காரியங்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே நடந்தது. ஏற்கனவே தேவன் எல்லா விதமான நன்மைகளையும் பரிபூர்ண வாழ்க்கையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் அதை சுதந்திரிப்பது தான் தாமதமே ஒழிய, ஆனால் தேவன்கிட்ட போய் மோசே போல கூக்குரல், ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, எப்போ செய்வீங்க, அது ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடக்கலன்னு சொல்லிட்டு என்னோட விசுவாசம் தான் கம்மி, குறைவு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற காரியங்கள் உங்கள் விசுவாசத்தின் அளவு அல்ல. நீங்கள் தேவனை விசுவாசித்தால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்பா. இல்லை என்ற ரேஞ்சில் தான் இருக்கக்கூடாது. அவ்விசுவாசத்தினால தான் ஒன்று நடக்கலை. விசுவாசம்னு ஒன்று இருந்து அது கடுகளவு இருந்தால் கூட போதும். நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது தள்ளுண்டு போகும். நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவன் உங்களோடு பேசுகிற காரியம். எவ்வளோ நாள் தான் என்னுடைய விசுவாசம் குறைவாக இருக்குது, போதுமானது அல்ல, வளர வேண்டும் என்று சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரிக்காமல் இருக்கிறது. சொல்ல கற்றுக்கோங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். நீங்கள் சொல்லலாம், ஆமாம் என்னுடைய இந்த பலவீனங்கள்லாம் இருக்குது, ஆனால் இந்த காரியம் நிகழ்வது என்னுடைய பலவீனங்களோ என்னுடைய பலத்தையோ பொறுத்தல்ல, தேவனுடைய பலத்தை பொறுத்தது. தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த காரியத்தில் அவர் போதுமானவர். அவருடைய வல்லமை விளங்கினா போதும். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் விளங்க பண்ணினாலே போதும். இந்த மலைகள் சமபூமியாய் மாறும். ரெண்டாவது, அவர் அதே பகுதியில் சொல்லுகிற காரியம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இன்னைக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற காரியம். அவர் சொல்றார், இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லும் போது, நம்ம சொன்னாதான் அது அப்புறம் போ. என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அந்த காரியத்தை குறித்து நான் எப்படி பேசுகிறேன். தேவனிடத்தில் பேசும்போது, ஆண்டவரே இந்த காரியம் நடக்காமல் இருக்குது, இந்த காரியம் சரியாமல் இருக்குது அப்படின்னு தான் நான் அறிக்கை பண்ணுகிறதெல்லாம் நெகட்டிவ், ஃபெயிலியர், தோல்வி, இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன்னா, மற்ற நேரத்துலையும் இருக்கிறது சொல்கிறது பேர் விசுவாசம் இல்லை.
விசுவாசம் என்பதே முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் விரும்புகிறது, நான் ஆசைப்படுகிறது அல்ல. தேவன் இந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, அவருடைய எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது. அதை வேதத்தில் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார். அந்த தேவ சித்தத்தை என்னுடைய சித்தமாய் நான் ஏற்றுக்கொண்டால் அது பேர் விசுவாசம். அதனால்தான் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. இப்போ எனக்கு ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுங்களேன், என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். என் மனதில் அந்த நாயை குறித்த ஒரு பிக்சர் இருக்குது. ஆனால் அந்த பிக்சர் இப்போ நான் சொன்னதுனால எங்கள் வீட்டில் இருக்க நாயோட உருவம் தெரியுமா? உங்கள் மனதில் ஏதோ ஒன்று இருக்குது. இல்லை அது ஒரு கருப்பு நாய் அப்படின்னு சொன்னேன். யாரெல்லாம் வெள்ளை நாயோ ப்ரௌன் நாயோ நினச்சிருந்தீங்களோ அது கருப்பு நாயாக மாறிடுச்சு. அது பெரிய நாய் இல்லை, குட்டி நாய் அப்படின்னு நான் சொல்லும்போது என் மனதில் இருக்கிற அந்த எண்ணங்கள், திட்டங்களை நான் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறேன். நான் என்னுடைய சித்திரம், மனதில் இருக்கிற சித்திரம் உங்கள் மனதில் அதே சித்திரம் வந்திருந்ததுன்னா நான் நம்புறது நீங்கள் நம்புறீங்க. அதே மாதிரி தேவனுடைய எண்ணங்களை, திட்டங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டு அதே மைண்ட் பிக்சர் என்னை குறித்து, இந்த வியாதியை குறித்து, இந்த போராட்டத்தை குறித்து, இந்த பொருளாதார காரியத்தை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நான் அந்த பிக்சரை என் மனதில் நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அது பேர் விசுவாசம். அவர் சித்தத்தை என்னுடைய சித்தமாய் நான் மாற்றிக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அது பேர் விசுவாசம். நம்புகிறேன், ஆண்டவர் சொன்னார், அதை நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்னே எனக்கு தெரியாமல் தான் நான் என்ன பண்ணுறது. அதனால தான் வேதத்தில் நாம் நேரத்தை செலவழிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நீர் என்ன சொல்லி இருக்கிறீர், உம்முடைய சித்தம் என்ன என்பதை நான் பார்த்து ஆராய்ந்து கேட்டு கொள்ள வேண்டும். அவர் சத்தத்தை கேட்டாலே போதும். அந்த பிக்சர் எனக்கு வந்துட்டுனா, என் இருதயத்தில் வந்ததுன்னா, நான் அதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன்னா, நம்ப ஏற்றுக்கொண்டால் அது பேர் விசுவாசம். தேவன் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே சுகமாய்விட்டோம். அவர் பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சதுன்னு அவர் சொல்கிறாரு. நான் நம்புறது என்ன, இனிமேல் தான் நடக்கும் 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 அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன்னா அவருடைய சொன்ன காரியத்தையும் நான் சொன்ன நான் நம்புகிற காரியமும் ஒருங்கிணையில். என்னைக்கு அவர் சொன்னதுக்கு நான் ஏற்றுக்கொண்டவனை, ஆம் நான் ஏற்கனவே அவர் தழும்புகளால் சுகமாகிவிட்டேன் என்பதை நான் விசுவாசித்தால், என் மனதில் அதை ஏற்றுக்கொண்டால், வெறும் அறிக்கை செய்கிறதில்லை, என்னுடைய இருதயத்தின் நிறைவால் வாய் பேசணும். இருதயம் நம்பாததை வாய் பேச முடியும். இதை சொல்லுங்க, இந்த அறிக்கை பண்ணுங்க, இந்த விசுவாச அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நீங்களும் ஒப்பிக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை நம்புகிறீர்களா? அப்படி நம்பினவர்களாக விசுவாசத்தோடு என்னன்னா அவர் சொன்னதும் நான் நம்புகிறதும் ஒன்றாய் இணைந்த ரீதியில் இருக்கும்போது நான் சொல்லுகிற வார்த்தைகள் காரியத்தை பிறப்பிக்கும். அவர் எப்படி விசுவாசத்தோடு சொல்லும்போது காரியங்கள் நடக்கிறதோ அப்படியே நாமும் விசுவாசித்து காரியங்களை சொல்லும்போது நாம் சொல்லுகிறவைகள் நடக்கும் என்பதை அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன்னா நான் விசுவாசிக்கிறது இயேசுவை, தேவனை. தேவன் மேலும் இயேசுவின் மேலும் நான் விசுவாசம் வைத்துள்ளவனாய் அவரை போலவே நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அவர் பேசும்போது நான் சொல்லுது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நான் நினைக்கிறாரு இல்லையே. அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தான் சொன்னது நடக்கும் நடக்காது என்ற ஒரு காரியம் இருக்குமா? ஒருவேளை இது நடக்காம போச்சா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குமா? இல்லை. அந்த நிச்சயத்தோடு அவர் பேசுறது போல எனக்கும் அந்த நிச்சயம் வரணும். எனக்கு எப்படி நிச்சயம் வரும்னா, அவருடைய சித்தத்தை தான் நானும் பேசுகிறவனா இருக்கேன். அப்போ தான் அது பேர் விசுவாசம். அவர் சொன்னது தான் அவருடைய சித்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்றால் அதே தான் நிச்சயமாய் நிறைவேறும் என்று விசுவாசித்தவனாய் நானும் பேசினால், நான் பேசும்போது அவருடைய வார்த்தையை நான் விசுவாசத்தோடு பேசினால் நிச்சயம் நிறைவேறும். தேவன் பேச சொல்லுகிறார். இந்த மலையை பார்த்து பேசுன்றாரு. மலையை குறித்து பேச சொல்லலை, மலையை பார்த்து பேசுன்றாரு. இந்த வேதனையே இயேசு நாமத்தில் வெளியேறு என்று தான் பேச சொல்லுகிறாரே ஒழிய வேதனை குறித்து இப்படி வலிக்குது இப்படி வலிக்கல, ஏன், என்ன, எதுக்கு, எப்படி வந்தது
அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறத சொல்லலை, அதை பார்த்து பேசணும் என்று சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையா, இந்த சமாதான குறைச்சலே இயேசு நாமத்தினால வெளியேறு. பொருளாதார பிரச்சனையா, இந்த பொருளாதார காரியங்கள் வெளியேறு. இந்த இடத்துல தேவனுடைய நிறைவு உண்டாகணும். அதை குறித்து ஒரு வாக்குதத்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உள்ள ஆண்டவர் சத்தத்தை என்னை கேட்கவே முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் சத்தத்தை கேட்டதுனால்தான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்காக ஒரு பாஸ்டர் வேணும், ஒரு தீர்க்கதரிசி வேணும் அப்படின்னு ஒரு வேறு மனிதர்களை தேடணும்னு அவசியம் இல்லை. கண்ணை மூடிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்கள் உள் மனதிலே ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை கிளைம் பண்ணுங்களேன். அதுக்கு முன்னால் வார்த்தை இருக்கணும் இருதயத்தில். அதனால தான் முதலாவது வேதத்தில் நேரத்தை சொல்லி இந்த காரியத்தை குறித்து உங்கள் வேதனைக்கு நீங்கள் தான் பிரயாசப்படணும். இந்த வியாதியை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தேவன் சுகம் தருவாரா மாட்டாரா, எப்படி கொடுத்துட்டாரா இல்லையா, என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எப்படி பெற்றுக்கொள்வது, வேதத்தில் அதுக்கு நேரத்தை செலவழிங்க. அதே மாதிரி உங்களுடைய எந்த காரியத்துக்காக நீங்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, இந்த மலை அகன்று போகணும் என்று நம்புகிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, அந்த காரியத்தை குறித்து வேதத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து நேரத்தை செலவழிங்க. இதில் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் அதை குறித்ததான விசுவாசம் வளரும். உங்கள் இருதயத்தில் வார்த்தைகள் இல்லாத போது தான் நீங்கள் வேறு மனுஷர் இடத்துல போய் கேட்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கன்னு மோசையை போல அவர்கிட்ட போய் நிற்காதீங்க. அவர் ஏற்கனவே வார்த்தை தந்துட்டார்ல. ஆண்டவரே, இந்த காரியம் வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்ல கோலை நீட்டு போதும், ஜனங்களை பார்த்து போன்னு சொல்லு, அது போதும். இனிமேல் செய்ய போகிறார்னு அல்ல, அவர் ஏற்கனவே செய்து விட்டார் என்று விசுவாசித்தவர்களாக பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரை நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் என்பதை நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாதபடி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படாது, அவ்விசுவாசம் உள்ள ஜெபம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒருங்கிணைந்தவர்களாய் நீங்கள் அவர் இடத்துல போய் நிற்கலையே. 1 யோவான் 5 வாசிக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி எதையாவது கேட்டால் அவருக்கு செவி கொடுக்கிறார் என்பது நம்மளுக்கு இருக்கிற நிச்சயம். அவர் செவி கொடுத்தார் என்றால் அதை பெற்றுக்கொண்டோம் என்பதும் நிச்சயம். அவர் சித்தத்தின்படி போய் கேட்கறது தான் தாமதம். ஆனால் அவர்கிட்ட கேட்டுட்டு அது பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தில் திரும்ப திரும்ப ஆண்டவரை நீங்கள் தருவீரா தந்துட்டீங்களா இல்லையா என்ற குழப்பத்தில் இல்லாமல் பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயம் உடையவன் போய் நேராக அந்த மலையை பார்த்து போ வெளியில் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பேச்சு வெறும் இந்த மெசேஜ் கேட்டேன், ஓகே உற்சாகம், நான் இன்னைக்கு அறிக்கை செஞ்சேன்னு இல்லை. உங்கள் கண்கள் காணும் வரை நீங்கள் இந்த விசுவாசத்தில் தரித்திருக்கிறவர்களாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். உங்கள் வார்த்தை அதை காமிக்கும். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுடைய வாயின் அறிக்கைகள் காமிக்கும். மக்களுக்கு முன்னாலன்னு இல்லை, தனியாக இருக்கும்போது உங்கள் ஜெபத்தில் எல்லா இடத்துலையும் உங்கள் விசுவாசம் வெளிப்படும். நீங்கள் உங்கள் மனதிலே உங்களோடு பேசுகிற வார்த்தைகளே காமிக்கும் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்களா அவ்விசுவாசத்தில் இருக்கீங்களா. ஆண்டவர் விசுவாசத்தோடு பேசணும்னு சொல்லுறார், மலையை பார்த்து பேசுன்றார். என்கிட்ட என்ன புலம்பிட்டு இருக்க, நீயா தனியா உட்காந்து ஏன் புலம்பிட்டு இருக்க, ஏன் மக்கள்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்க, நீ விசுவாசித்து அந்த மலையை பார்த்து பேசுன்றார். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், இந்த மலையை பார்த்து அவ்விடம் விட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால் கூடாத காரியம், நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும், இந்த காரியம் முடியாது என்ற ஒரு காரியம் இருக்காது. விசுவாசம் செயல்பட வேண்டும். வாயின் அறிக்கையோடு நின்றக்கூடாது, செயலிலே காணப்பட வேண்டும். யாக்கோபு 2:26 நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இருக்கு, ஆனா அதுல செயல்பாட்டில் நீங்க கொண்டு வராம இருந்தா அது செத்த விசுவாசத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நீங்க என்னைக்கு அந்த விசுவாசத்தை செயலிலே கொண்டு வருகிறீர்களோ
அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா நான் வியாதியா இருக்கேன், என்ன அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய மனதிலே சொன்னான். விசுவாசிச்சா எனக்கு சுகம் கிடைக்கும்னு விசுவாசிச்சா, அறிக்கையும் செஞ்சா. ஆனா வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா சுகம் கிடைச்சிருக்காது. அவ அந்த கூட்டத்தில் கஷ்டப்பட்டு போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. அப்பொழுது தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. கிரியையில கொண்டு வரணும். ஒருவேளை நான் போய் சுகம் கிடைக்காம போனா, நான் தீட்டுள்ள ஸ்திரீ இந்த கூட்டத்தில் போனதுக்காக இத்தனை பேர் நான் தீட்டுப்படுத்திடுவேனே, அப்படி தீட்டுப்படுத்திட்டேன்னா என்னை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க, எனக்கு தண்டனை கிடைக்கும், எனக்கு கிடைக்காம போனா அப்படின்ற கேள்வியே இல்லை. மரணம் ஜீவன் என்ற நிலையில் இருந்தபோது அவளுக்கு சந்தேகமே இல்லை. நான் போவேன், தொடுவேன், சொஸ்தமாவேன் என்ற நிச்சயம் இருந்ததுனால கூட்டத்தில் முட்டி மோதினாலும் உள்ள போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். உங்க விசுவாசத்தை எப்படி கிரியையில காண்பிக்கிறீங்க? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தில் வா வா என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே விசுவாசித்தோன்னா, நீங்க நடக்கிறீங்க அதே போல நானும் நடக்க முடியுமா என்ற கேள்வி கேட்கல. அவர் சொல்லிட்டாரு. அவன் தண்ணி மேலே நடந்தான். அவன் பக்கத்தில் பார்த்து சந்தேகப்பட்டு மூழ்க ஆரம்பிச்சதுக்கு முன்னால் வரைக்கும் அவன் தண்ணியில் நடந்தது அவனுடைய கிரியையின் அடிப்படையில், விசுவாசத்தின் கிரியை வெளிப்பட்டது. ஆண்டவர் வான்னு சொல்லிட்டார், நான் அவரண்டை தண்ணீர் மேலே நடந்து போவேன் என்பதை விசுவாசித்தவனாக கால் எடுத்து வச்சு நடந்து போனான். செக் பண்ணி பார்க்கல, கால் உள்ளே போகுதா இல்லையா, எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர் சொன்னதை நம்பி அப்படியே செயலிலே கொண்டு வந்தபோது தண்ணீரிலே நடந்தான் இயேசுவை போல. என்னைக்கு மற்ற காத்து கடல்ல கொந்தளிக்கிறதெல்லாம் பார்த்து தன்னுடைய விசுவாசம் தடுமாறினதோ அப்பொழுது முழுக்க ஆரம்பித்தான். தண்ணி மேல நடக்கணுமா, மலைகள் பெயர்ந்து போகணுமா, உங்க விசுவாசத்தை கிரியையில கொண்டு வாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறார். மோசையை பார்த்து சொல்ல ஒரு காரியம், நீ கோலை நீட்டு ஜனங்கிட்ட போய் போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு முன்னாக அவங்க பார்க்கும்போது கோலை நீட்டு அப்படின்னு சொல்லும்போது சந்தேகப்படலை. ஜனங்கிட்ட போய் நாங்கள் முன்னால் போங்க, எதுக்கு இங்கே நின்றுட்டு புலம்பிட்டு இருக்கீங்க, போங்க முன்னால் அப்படின்னு போய் கடலுக்கு முன்னால் போய் கோலை நீட்டணும். ஆண்டவர் அதே மாதிரி சில காரியங்களை உங்களை செய்ய சொல்லியிருப்பார். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருப்பார், பலமுறை பேசியிருப்பார். அதை நீங்கள் உங்கள் விசுவாச குறைவினால நீங்கள் செயல்படுத்தாமல் இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கீழ்ப்படியாமையை மன்னிங்க, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தின்படி பேசுவேன், நீங்க சொன்னதை விசுவாசத்தின் அடிப்படையில் செய்வேன். நான் தோற்று போயிருக்கலாம், நைட்டு முழுக்க நான் பேதுரு போல சொல்லியிருக்கலாம், நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். அப்படி போட்டு பாருங்க, 2 படகுகள் நிரம்பி வழியத்தக்கதாக அமிழத்தக்கதாக கர்த்தர் நிறைவான நன்மைகளை பலனை தர வல்லவராயிருக்கிறார். விசுவாசித்தவர்கள் தோற்று போனதாய் சரித்திரத்தில் நாம் காண்பதில்லை. தோல்வி வந்ததுக்கு காரணம் நம்முடைய அவ்விசுவாசமாக தான் இருக்கணுமே ஒழிய, என்னுடைய கர்த்தரை விசுவாசித்து அந்த காரியம் நடக்காது என்று ஒன்றுமே கிடையாது. அதுதான் அவர் சொல்றார், உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு அந்த காரியத்தை திரும்பவும் வலியுறுத்துறார். நீங்கள் விசுவாசித்து செயல்படுங்கள், விசுவாசிங்க. முதல்ல ஆண்டவர் மேலே விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் பெரிதா சின்னதான்னு பார்க்காதீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தால் போதும். அது சைஸை பொறுத்தல்ல, நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து. உங்கள் பேச்சை கவனித்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தில் தனியாக நீங்கள் இருக்கும்போது, மற்றவர்கள் இடத்துல பேசும்போது இந்த காரியத்தை குறித்து உங்கள் வார்த்தையை கவனித்து பாருங்கள். அது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இல்லையா? இல்லைன்னா உங்கள் பேச்சை மாற்றுங்க. அது மாதிரி விசுவாசித்து செயல்பட ஆரம்பிங்கள். செயல்படாத வரைக்கும் அந்த விசுவாசத்துக்கு ஜீவன் வரல. ஜீவன் வரணும், செயல்படணும், வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் அதை செயல்பாட்டில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் அதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த நன்மையை சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில மலைகளை நீர் பெயர்க்கும்படியாக இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறீர். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற
அவர்கள் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்குற அந்த மலைகள் இயேசு நாமத்தினாலே அகன்று போகும்படியாக கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, ஜெபத்தில் ஒருங்கிணைகிறவர்கள் வாழ்க்கையில் அந்த 2 பேர்கள் 3 பேர்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் எதை கேட்பீர்களோ அதை தருவேன் சொன்ன தேவன், இந்த நேரத்தில் அவர்களோடு நான் ஒருமனப்பட்டவனாய் அந்த மலைகள் அகன்று போகும்படியாக நான் செபிக்கிறேன், கட்டளையிடுகிறேன். மலைகள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவர், தகர்ந்து போகட்டும் ஆண்டவர். நீர் செய்த பெரிய அதிசயத்துக்காக, அற்புதத்துக்காக நன்றி. உம்முடைய வல்லமை விளங்கினதுக்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து அவர்கள் விசுவாசத்தில் நடக்க, விசுவாசத்தில் வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. Thank you. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.